வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது வந்து திருவண்ணாமலை. இந்த லிங்கம் வந்து 8 லிங்கமும் முக்கியமான லிங்கங்க. அந்தந்த ராசிக்காரங்களுக்கு 8 லிங்கமும் சுற்றுவாங்க. வெளியூர் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வருவாங்க. அது வர முடியாதவங்க இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 8 லிங்கம் வந்து ஃபஸ்ட்டு லிங்கம் இந்திரலிங்கம், துலாம் ரிஷபத்துக்கு, அக்னிலிங்கம் 2வது சிம்மம், யமலிங்கம் 3வது விருட்சகம், நிருதிலிங்கம் வந்து மேஷம், வருணலிங்கம் வந்து கும்பம் மகரம், வாயுலிங்கம் வந்து கடகம், குபேரலிங்கம் வந்து மீனம் தனுஷு, ஈசான்யலிங்கம் வந்து மிதுனம் கன்னி. இது இல்லாமல் இன்னும் நிறைய லிங்கங்க இருக்குது. மொத்தம் 12 லிங்கம். இந்த 8 லிங்கம் மட்டும் ராசிக்காரங்களுக்காக போட்டிருக்காங்க. இதை சுற்றுவாங்க, கும்பிடுவாங்க, அபிஷேகமும் பண்ணுவாங்க. இந்த ராசிக்காரங்க கும்பிட்டா அவ்வளோ நல்லது. இப்போ வந்து இது பெரிய கோவில், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கோவில். இது வந்து வெளியே கற்பூரம் வச்சுட்டு மலை சுற்ற ஆரம்பிக்கிற இடம் இது. இது வந்து அண்ணாமலையார் தேர், பெரிய தேருன்னு சொல்லுவாங்க. பெரிய தேர் இதுதான். நாங்கள் வண்டியில் தான் சுற்ற ஆரம்பிக்க போகிறோம். இது அம்மன் தேர், இது பிள்ளையார் தேர். எதிரில் வந்து ஒரு குளம் இருக்கும். இது வந்து இந்திரலிங்கம், ஃபஸ்ட்டு லிங்கம். இது துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ஏற்ற கும்பிட வேண்டிய இந்திரலிங்கம், ஃபஸ்ட்டு லிங்கம், முதல் லிங்கம்னு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து அண்ணாமலையார் கோயில் பக்கத்துலேயே ஒரு 10 அடி தள்ளி இருக்கும். ரோடு ஓரத்துலேயே இருக்கும். உள்ளே போய் மூலஸ்தானத்தை எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் ரோட்டே எடுக்கிறேன். அடுத்தது அக்னிலிங்கம். இது கொஞ்சம் உள்ளே போகணும். இது ஒரு லிங்கம் மட்டும்தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். அக்னி குளம்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரோட்டுக்குள்ளே போனால் அக்னிலிங்கம்னு இருக்கும். அதுவும் சின்ன கோயில் தான். இது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்காக. அவங்க கும்பிட்டா கொஞ்சம் நல்லதுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 12 லிங்கம் இருக்கும் மலையை சுற்றி. அதில் 8 லிங்கங்கள் வந்து 12 ராசிக்காரங்களுக்காக போட்டிருக்காங்க. நாங்கள் கற்பூரத்தை வெளியவே வச்சுட்டு எங்கள் சின்ன பாப்பா வந்து உள்ளே போகுது. இதுதான் அக்னிலிங்கம். இதெல்லாம் வந்து வீடுங்க, கடைங்க. இங்கே கும்பிட்டு இந்த ரோடு வழியாக வெளியே போயிடணும். வெளியே போயிட்டு தான் மலையை சுற்ற ஆரம்பிக்கணும். எல்லா கோவில்லையும் வெளியே தான் வந்து தீபமும் கற்பூரமும். இந்த வழியாக தான் வெளியே போயிட்டு சுற்ற ஆரம்பிக்கணும். எதிரிலலாம் இந்த கடை இருக்குது, சிலைங்க. இது வந்து அம்மன் கோயில், காளி கோயில். அம்மன் கூட இல்லை, காளி தேவதை இது. அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் சின்ன பாப்பாவை கூட்டிகிட்டு போய் சுற்றிட்டு எலுமிச்சம்பழத்தை சுற்றிட்டு மெரிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர். இது வந்து வருஷ பிறப்பு, 25வது வருஷத்து பிறப்பு இது. அதனால் வருஷப்பிறப்பு அன்னைக்கு காலையில் நாங்கள் போயிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் வண்டியில். நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றிட்டு வண்டியும் பாப்பாவையும், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து சூளத்தில் குத்திட்டோம்.
இதுவும் ரோட்லேயே தான் இருக்குது. இதுதான் காளி கோவில். அதுக்கு அடுத்தது வந்து யமலிங்கம். இது அதை போர்டு இருக்குது பாருங்கள், ரோடு ஓரத்துலேயே இருக்கும் சுற்றும் போதே. இது கொஞ்சம் உள்ளே இருக்கும், ரோட்லேருந்து கீழே இறங்கணும், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளெல்லாம் போக தேவையில்ல, ரோடு ஓரத்துலேயே இருக்கும். இதுதான் மலை சுற்றுற ரோடு, அது போகணும். இது நாங்கள் வந்தது நிறைய ஈசான்யம் வந்து இருக்கும் சமாதிங்க. எதிரில் இருக்கிற மரத்துக்கு பின்னாடி தான் மலை. இது வந்து போகிற ரோடு, இதுக்கு மேலே போகிற ரோடு இது. அடுத்தது நிருதிலிங்கம். இதுவும் ரோடு ஓரத்துலேயே கொஞ்சம் ஒரு 10 அடி உள்ளே போனாவே இருக்கும். இதுதான் நிருதிலிங்கம். அதை தெரியுது பாருங்கள், இதுதான் நிருதிலிங்கம். இந்த வழியாக தான் உள்ளே வந்தோம். இது வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுதான் நிருதிலிங்கம். அடுத்தது நேராக இருக்கும் அண்ணாமலையார் கோயிலுக்கு பின்புறம் மலை சுற்றுற ரோட்டில் நேரு அண்ணாமலையார். அந்த மலைக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி தான் மலை இருக்குது எதிரில். மலை சுற்றுற ரோட்டில் இத்தனை கோயிலுங்க இருக்குது. அடுத்தது சூரியலிங்கம். இது ஒரு சின்ன கோயில். இதுவும் ரோடு ஓரத்துலேயே தான் இருக்கும், இறங்கி அப்படியே கும்பிட்டே போகலாம். இதுதான் மலை சுற்றுற ரோடு. இது சூரியலிங்கம். அடுத்தது வருணலிங்கம். இதுவும் ரோட்லேயே தான் இருக்கும்.
இதுதான் நம்ம மலை சுற்றுற ரோடு. நிறைய பேர் நடந்து போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. அந்த மரத்துக்கு அந்தாண்ட தான் மலை இருக்குது. மூலஸ்தானத்தை எடுக்கலான்னு போகிறேன், தூரமாக இருந்தே எடுக்கிறேன். எல்லா கோயில்லையும் வந்து ஒரு லிங்கமும் 5 தலை பாம்பும் வெள்ளியில் வச்சுருப்பாங்க. அதை தெரியுது பாருங்கள், அதுதான். அது மாதிரி தான் இருக்கும் எல்லா லிங்கத்துலேயும். அடுத்தது வாயு லிங்கம். இது வாயுலிங்கம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு போட்டிருக்கு. வருணலிங்கம் வந்து கும்பமும் மகரமும் போட்டிருக்கு. இந்த பக்கமாக உள்ளே போயிட்டு அந்த பக்கமாக வெளியே வந்துடலாம். ஒருத்தர் சங்கு ஊதுறாரு. வண்டியிலே சுற்றிட்டு வந்துடுறாங்க நிறைய பேர் இவங்க. இதுதான் மலை சுற்றுற ரோடு. ரோடு ஓரத்துலேயே இருக்கும் நிறைய கோயிலுங்க, லிங்கங்க. எதிரில் இருக்கிறது வந்து முனீஸ்வரன் கோயில். அதை வெளியே வராங்க பாருங்கள். இதுதான் மூலஸ்தானம். ரோட்டில் இருந்தே கும்பிடலாம். ரோட்டில் இருந்தே குனிஞ்சு பார்த்தோம்னா தெரியும். இதெல்லாம் லேசாக தெரியுது, அது தெரியுது பாருங்கள். அதுதான் மூலஸ்தானம். 5 தலை நாகமும் ஒரு லிங்கமும் இருக்கும். அடுத்தது சந்திரலிங்கம். அது கொஞ்சம் இந்த பக்கமாக இருக்கும். ரோட்லேருந்து இறங்கி கொஞ்சம் நடந்து போகிறாங்க பாருங்கள். அந்த மரத்துக்கு அந்தாண்ட இருக்கிறது தான் மலை. ஒரு 5 நிமிஷம் எடுத்தேன். இதான் சந்திரலிங்கம். வெளியில் போகிறோம் நாங்கள் ரோட்டுக்கு. இதுதான் உள்ள நுழையிற இடம். இதுதான் ரோடு. ரோடுக்கு வந்துட்டோம். அந்த ரோடுக்கு அந்தாண்ட இருக்கிறது மலை. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஈசான்ய லிங்கம்.